இப்போ இத நான் எமோஷனல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கல. பட் இது நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எனக்கு உங்ககிட்ட இருந்து உண்மையானத கேட்டுக்கணும். இப்ப சின்ன வயசுலருந்து சொல்றீங்க, விஜய் அவர்கள் வந்து அந்த ரொம்ப அது காம். அந்த வயசுக்கு என்ன மெச்சூரிட்டியோ அதுக்கு ஏத்த மாரி இருக்காரு அப்படின்னு. பட் அவரு தங்கைக்கு இறந்ததுக்கு அப்புறமாவது ரொம்ப ம். ஒரு மாரி சைலண்ட் ஆயிட்டாரு நெறைய பேர் அது அது உண்மையா? ஆமா. அது வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். வித்யா அவங்க பேரு. அவங்க 3 இயர்ஸ் குழந்தையா இருக்கும்போது இறந்துட்டாங்க. அப்போ விஜயும் சின்ன பிள்ளை தானே. அவங்க 2 பேரும் தான் ரொம்ப ரொம்ப தங்கச்சி மேல ரொம்ப பிரியம். ஓகே. ரொம்ப ஆசை. தங்கச்சி கூடவே இருப்பாரு. ஸ்கூல் முடிச்சு வந்தவுடனே வித்யா கூடயே தான் இருப்பாரு. அது வந்து கண்ணு முன்னாடியே எல்லாரும் கூட இருக்கும்போதே, அந்த குழந்தை இறந்து போம்போது நாங்க எல்லாருமே சுத்தி இருந்தோம். விஜய் இருந்தது. மாமா எல்லாம் அவங்க வீட்ல தான், அக்கா வீட்ல தான். நான்லாம் கூட எல்லாருமே சுத்தி இருந்தோம். அது குழந்தை ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அந்த அந்த மொமெண்ட்டு இப்ப வேணாம். கஷ்டமா இருக்கு. ஓகே, ஓகே. ஆனா இப்போ அந்த தங்கச்சி மேல இருக்க பாசத்த படங்கள் வயசாவும் பார்த்துருக்கோம். இப்போ அவருடைய ஸ்பீச்ச நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியுங்க. அண்ணனான்னு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாரு. ஆமா. அண்ணனாய், மகனாய் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு. கண்டிப்பா. ஸோ அதுல தெரிஞ்சு அததான் கேட்கலாம் இல்ல அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு எஸ். அது அவருக்கு மனசுல கொஞ்சம் அது பதிஞ்சிருச்சு. நீங்கா ஒரு இடம் இருக்குது. ஓகே.